வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் பாசிட்டிவ்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே இது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் நெகட்டிவ்னு க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட். ஒரு பக்கம் ப்ளஸ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிற சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடில் தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாசிட்டிவ் வருதும், ஒரு பக்கம் நெகட்டிவில் போகிறதும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மிக்சடு இதில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 324 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி இறங்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ நிஃப்டி ஐடி இறங்கினோன்னா மற்ற ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது. ரிலையன்ஸு, பெல்லு, டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்க விடாமல் கொஞ்சம் பாதுகாத்துருந்தது சொல்லப்போனால். இதில் ரிலையன்ஸ் வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டராக இருந்தார். ஏன்னா அவங்க தான் மேஜர் நிஃப்டி வெயிட்டேஜ், நிஃப்டி 50ல் ஹை வெயிட்டேஜ் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கு. இல்லை பேங்கிங் செக்டரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா ஒரு நல்லாவே பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கும். பட் ஆனால் போகலை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் போய் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2035 கோடிக்கு எஃப்ஐ வந்து சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 2320 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏ மோஸ்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து கீழே இறங்க விடாமல் மோஸ்ட்லி வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். அவங்களுக்கு எப்படி இவ்வளோ இது வருதுன்னு பார்க்க போகிறோம்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரி வந்துடும். நம்ம சேலரிலேருந்து 5000 10,000 சொல்லி நம்ம சம் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடுறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டை எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணிடுறாங்க. நம்மளோட பணத்தை வச்சு அவங்க நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா மெயின் கான்ட்ரிபியூட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐ பார்த்திங்கன்னா அவங்க கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டு ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு. இன்னும் ஏற்றி வச்சதே இவங்க தான். எஃப்ஐ தான் நல்லா ஏற்றி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. எங்கெங்கே லோ ப்ரைஸில் உள்ள ஷேர் கிடைக்குதோ அதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதையும் பண்ணிக்கிறாங்க, இதையும் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சேல் பண்ணிவிட்டு இங்கே உள்ள அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு சைனா மார்க்கெட்டில் போட்டு அங்கே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளெக்சிபிள் கொடுத்து அவங்களோட இதுக்கு வந்து அவங்களோட நாட்டை வந்து க்ரோத் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டு அதிகமாக அலோகேட் பண்ணி இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மற்ற இதுலேயும் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்கறதுனால அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இனிமேல் ஏறும் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ இவங்க எஃப்ஐ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற எல்லாமே சேல் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்து அங்கே போட்டு பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ சர்டன் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஓவர் வேல்யூடாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இயர் வரைக்கும் கொஞ்சம் மிக்சடாக தான் போயிட்டுருக்கோம். ட்ரெண்ட் வைஸே பாருங்கள், சின்னதாக ஒரு ஏற்றம் கொடுக்குறது இறங்குது, ஏற்றம் கொடுக்குறது இறங்குது, அப்படி தான் போய்ட்டுருக்கு. இப்போ ஏற்றம் கொடுத்துருச்சு. இதுலேருந்து ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த இதை பிரேக் பண்ணி 22,600 நேற்று பிரேக் பண்ணி போயிருந்தது. இது அப்படியே போயிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 22,800 23,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அது இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது நேற்றைய வெள்ளிக்கிழமை க்ளோசிங் இதிலே வந்து திருப்பி ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் திங்கக்கிழமை எப்படி இருக்குங்கிறத. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 0.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக்கு, S&P 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ் தான், கண்டினியூஸாக நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட டேக்ஸ் மட்டும் பாருங்கள் 410 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 450 480ன்னு இருந்தது. இப்போ 410ல் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. நிக்கி, ஷாங்காய், ஹாங்ஸங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்சடு இதாக தான் போயிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டு டவுனில் தான் போயிருக்கு, யூரோப்பியனும் டவுனில் போயிருக்கு. யூஎஸ் மட்டும்தான் இப்போ பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ திங்கக்கிழமை பார்ப்போம் இந்தியா மார்க்கெட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுங்கிறத. அடுத்ததாக
பவர் கிரிட்லேருந்து ஒரு அப்டேட்டு. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ் சிஸ்டம் வந்து இவங்க வந்து பண்ண போகிறாங்க. எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இப்போ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரா ப்ளஸ் தெலுங்கானா 2 ஸ்டேட்லேயும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நல்லாவே இதில் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்திருக்கு. பட்டு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுனில் தான் போய்ட்டுருக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 260 கிட்டே இருந்துச்சு. இது இறங்க இறங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பை பண்ண ஆகிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இது ஒத்தமான ஸ்டாக்காக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. பிஎஸ்சி பேங்க்கு பிஎஸ்சி செக்டரில் கம்பெனி இது, கவர்மெண்ட்டோட இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மார்க்கெட் லீடர்லேருந்து இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இவங்களுக்கு காம்படிட்டர் யாருமே இப்போதைக்கு இல்லை. இவங்களும் சரி, அதுவே என்டிபிசியும் சரி, 2 பேரும் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே கிடையாது. ஸோ பிஎஸ்சி இதில் போகிறோங்கிற போது பவர் கிரிட்டை கன்ஃபார்மாக நம்ம பை பண்ணிக்கலாம். அதுமாரி என்டிபிசியும் கன்ஃபார்மாக நம்ம பை பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, நம்மளோட பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஎஸ்டபிள்யூ மகாநதி பவர்னு ஒரு கம்பெனியை வந்து அக்விசிஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 16,084 கோடிக்கு அந்த கம்பெனி வந்து பை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தராக அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் வரப்போகுது இப்போது. அடுத்தது கல்பாட்ரோ ப்ராஜெக்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,306 கோடிக்கு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அது வந்து டிடிஎன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா அவங்க அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஒரு டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $248 மில்லியன் வந்து டீல் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் 1 by 1 கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா T-72 டேங்கர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அட்வான்ஸ் சிஸ்டம் என்ன இன்ஜின் எல்லாமே இதில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் லாங் இயர் இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டர் உள்ள டீலே இப்போ தான் போட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைக்கு நல்ல ஒரு ரேலி ஒன்று கொடுத்துருந்தது. ஸோ இந்த நியூஸோட இம்பாக்டாக கூட இருக்கலாம் மேபி. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். அடுத்ததாக இந்தியன் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டையூங்கிற ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ரீமியம் லக்ஸரி ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யார் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் வந்து இப்போ மோடி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஹோட்டல்லாம் எல்லா ஸ்டேட்லேயுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்தியன் ஹோட்டல் வந்து. ஸோ இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அக்விசிஷன் பண்ணி புதுசாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டல்ஸ். இது விரைவில் வருங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக இறங்குச்சு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் பை பண்ணிங்க. அதேமாரி ஐடிசி ஹோட்டலும் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டெவலப் ஆகியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மார்ச் எண்டில் இயரோட இது வந்து டேட்டா வரும். அதாவது அவங்களோட ரிசல்ட்டு, ஃபண்டமெண்டல் ரிசல்ட்டு எல்லாமே இது வந்துடும். ஸோ அப்போ ரிசல்ட் வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததாக ஒரு 5 ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்க கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கும் இப்போ டவுனில் போயிருக்கு. அது என்னென்ன கம்பெனி, எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு, எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனில் போயிருக்குங்கிறது சொல்கிறேன். இதில் வந்து டிபி கார்ப்புங்கிற கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 6.4%. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. அது அடுத்ததாக குஜராத் பிபுவா போர்ட் லிமிடெட் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 5.7%. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 32% வரைக்கும் டவுனில் போயிட்டு. அடுத்தது பால்மர் லாரி கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 5.5%. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 31% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு. அடுத்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 7.1%. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 29% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. அடுத்து சென்னம் பெட்ரோலியம் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா 12.2% டிவிடெண்ட் ஈல்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 29% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா என்னென்னு பாருங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். அப்படி இருந்ததுன்னா டிவிடெண்ட் ஈல்டு தான் கரெக்டாக வந்திருக்கா என்ன செக் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு லோவர் ரேஞ்சில் வரட்டும், அப்போதைக்கு பார்த்து கரெக்டாக பிக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்கும். ஸோ 2 in 1. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கில் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.